வெல்கம் பேக் ரீட் அண்ட் ஸ்பீக் இங்கிலீஷ் சேனல். இன்றைக்கி நம்ம மாடல் ஆக்ஸிலரி வேர்ப்ஸ் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். மாடல் ஆக்ஸிலரிஸ் எக்ஸ்பிளைன்ட் யூஸிங் ரியல் டைம் எக்ஸாம்பிள்ஸ். தமிழ்நாடு கிளாஸ் 12 புக் பேக் எக்ஸசைசஸ் எக்ஸ்பிளைன்ட். ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு ஆல்ன்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு அப்போ நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களை வந்து சேரும். ப்ளீஸ் யூஸ் ஹெட்ஃபோன்ஸ் ஃபார் பெட்டர் ஆடியோ குவாலிட்டி. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்மால் மோட்டிவேஷனல் ஸ்டேட்மெண்ட். A good reader is someone who speaks its words to make this world listen. A good reader is someone who speaks its words to make this world listen. சிறந்த படிப்பாளி இந்த உலகின் உயர்ந்த படைப்பாளி. ஓகே, ஸோ ஏற்கனவே ஒரு வீடியோ நம்ம பார்த்தோம் மாடல் வேர்ப்ஸ் 12th ஸ்டாண்டர்ட் புக் பேக் எக்ஸசைஸ்லேருந்து. இது வந்து அனதர் எக்ஸசைஸ். ஸோ ஃபில் த பிளாங்க்ஸ் தான் இதுவும். ஸோ அவங்க ஒரு க்ளூ கொடுத்துருக்காங்க. அந்த க்ளூவை பொறுத்து நம்ம இந்த சென்டென்ஸை இந்த ஃபில் த பிளாங்க்ஸை நம்ம வந்துட்டு ஃபில்அப் பண்ணணும். ஸோ யூ டேஷ் டு ஹெல்ப் த நீடி. இது ஒரு மாரல் ஆப்ளிகேஷன் சொல்கிறாங்க. அதாவது வேண்டியவர்களுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும். இது நம்முடைய கடமை, நிச்சயமாக செய்ய வேண்டிய ஒரு கடமை. அதனால் என்ன வார்த்தை போடலாம் மாடல் வேர்பில்? யூ மஸ்ட்டுன்னு போடலாம் இல்லைங்களா? யூ மஸ்ட், நிச்சயமாக அவர்களுக்கு உதவ வேண்டியது நமது கடமை. அப்போ யூ மஸ்ட் ஹெல்ப் த நீடி அப்படி சொல்லலாம். இல்லைனா ஆட் டு அப்படின்ற செமி மாடல் வேர்பு கூட யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ யூ மஸ்ட் ஹெல்ப் த நீடி ஆர் யூ ஆட் டு ஹெல்ப் த நீடி அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இஃப் ஐ வேர் யூ ஐ டேஷ் நாட் பிஹேவ் லைக் தட். நான் வந்து நீங்களாக இருந்தால் உங்களை மாதிரி நான் நடந்துக்க மாட்டேன். ஒரு கண்டிஷ்னல் ஸ்டேட்மெண்ட். நீங்களாக நான் இருந்தால் அப்படின்ற ஒரு கண்டிஷ்னல் ஸ்டேட்மெண்ட்டு. ஸோ கண்டிஷ்னல் ஸ்டேட்மெண்ட்னு சொல்லும்போது என்ன பண்ணலாம்? வில்லு தான் யூஸ் பண்ணணும். ஸோ வில்லோட அனதர் ஃபார்ம் வந்து வுட்டு. ஸோ இஃப் ஐ வர் யூ ஐ வுட் நாட் பிஹேவ் லைக் தட் சொல்லலாம். இஃப் ஐ வர் யூ ஐ வுட் நாட் பிஹேவ் லைக் தட். ஓகே, இப்போது நீங்கள் நானாக இருந்தால் உங்களை மாதிரி நான் நடந்து கொள்ள மாட்டேன். ஸோ ஒரு கற்பனையான ஒரு சிச்சுவேஷனை நம்ம இங்கே சொல்கிறோம். அதுவும் ஃப்யூச்சரில் தான் நடக்க போகுது. ஸோ ஃப்யூச்சர் இன்டென்ட் அது. அதனால் இஃப் ஐ வர் யூ ஐ வுட் நாட் பிஹேவ் லைக் தட் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பார்த்திங்கன்னா, ஐ டேஷ் நெவர் டெல் எ லை. டிட்டர்மினேஷன், அதாவது நான் பொய்யே சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உறுதியோடு இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது ஐ வில் நெவர் டெல் எ லைன்னு சொல்லலாம். வில் உறுதியோட ஃப்யூச்சர் இன்டென்ட் மறுபடியும் வித் டிட்டர்மினேஷன் இருக்கிறதுனால ஐ வில் நெவர் டெல் எ லை அப்படின்னு சொல்லலாம். மை அங்கிள் டேஷ் ஹவ் ரீச்டு பை நவ். பாசிபிலிட்டி, எங்கள் மாமா வந்து இந்த நேரத்துக்கு அங்கே வந்து சேர்ந்துருக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க. சேர்ந்துட்டாரான்னு தெரியாது, சேர்ந்துருக்கணும் சொல்லிட்டு ஒரு பாசிபிலிட்டி இல்லை ஒரு ஆன்டிசிபேஷன் பண்ணுறீங்க. அதனால் மை அங்கிள் மே ஹாவ் ரீச்ட் பை நவுன்னு சொல்லலாம். மே யூஸ் பண்ணலாங்க, பிகாஸ் அங்கே ஒரு பாசிபிலிட்டி தான் இருக்குது. ஆனால் நடந்துதான்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ மை அங்கிள் மே ஹாவ் ரீச்டு பை நவ் அப்படின்னு சொல்லலாம். த பேஷண்ட் இஸ் கிரிட்டிக்கல் ஹீ டேஷ் பி டேக்கன் டு த ஹாஸ்பிட்டல். பேஷண்ட் வந்து ரொம்ப சீரியஸாக இருக்கார், ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்கார். அவரை உடனடியாக ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துக்கொண்டு போக வேண்டும். ஒரு கம்பல்ஷன் இருக்குது, நிச்சயமாக அதை செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லும் போது த பேஷண்ட் இஸ் கிரிட்டிக்கல் ஹீ மஸ்ட் பி டேக்கன் டு த ஹாஸ்பிட்டல். ஸ்ட்ராங் ஆப்ளிகேஷன் இருக்குது, நிச்சயமாக பண்ணியே ஆகணும்னு சொல்லும்போது அந்த இடத்துல நீங்கள் மஸ்ட் யூஸ் பண்ணலாம் ஈஸியாக. ஸோ த பேஷண்ட் இஸ் கிரிட்டிக்கல் ஹீ மஸ்ட் பி டேக்கன் டு த ஹாஸ்பிட்டல். அடுத்த சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா, ஐ டேஷ் ப்ளே ஹாக்கி வென் ஐ வாஸ் ஏ ஸ்டூடெண்ட். ஐ டேஷ் ப்ளே ஹாக்கி வென் ஐ வாஸ் ஏ ஸ்டூடெண்ட். நான் வந்து ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது ஹாக்கி விளையாடுவேன். இந்த மாதிரி பாஸ்ட் ஹேபிட், முன்னாடி பண்ணிக்கிட்டு இருந்தேன் இப்போ பண்ணல, முன்னாடி நடந்துக்கிட்டு இருந்தது. இந்த மாதிரி இடத்துலலாம் நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாகவே என்ன பண்ணலாம்? யூஸ் டு அப்படின்ற செமி மாடல் ஆக்ஸிலரி வேர்ப் யூஸ் பண்ணலாம். ஸோ ஐ யூஸ் டு ப்ளே ஹாக்கி வென் ஐ வாஸ் ஏ ஸ்டூடெண்ட். ஸோ ஐ யூஸ் டு ப்ளே ஹாக்கி வென் ஐ வாஸ் ஏ ஸ்டூடெண்ட்னு சொல்ல முடியும். யூ டேஷ் நாட் அட்டன் மை கிளாஸ் அப்படின்னு ஆர்டர் போடுறீங்க. நீங்கள் கிளாஸ் அட்டன் பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ராங் இன்டென்ஷன் இருக்குது, ஒரு ஆர்டர், ஒரு கமாண்ட் மாதிரி இருக்குது. அதனால் நிச்சயமாக நீங்கள் மஸ்ட் யூஸ் பண்ணணும். யூ மஸ்ட் நாட் அட்டன் மை கிளாஸ், யூ மஸ்ட் நாட் அட்டன் மை கிளாஸ் அப்படின்னு சொல்லலாம். ஹீ டேஷ் கம் டுடே. நான் ரிமோட் பாசிபிலிட்டி, வந்தால் வரலாம், ஒரு வாரம் தெரியல,
வர்றது சந்தேகம் தான், இருந்தாலும் வரலாம் சொல்லிட்டு ரிமோட் பாசிபிலிட்டி தான், வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்லும்போது ஹீ மைட் கம் டுடேன்னு சொல்லலாம். ஹீ மே கம் டுடேன்னு சொல்லியிருக்கலாம். மே வந்து கொஞ்சம் சந்தேகம் குறைவாக இருக்கிறது ஒரு, அதாவது வந்துடுவார் எப்படியும் அப்படின்னு சொல்கிற இடத்துல மே யூஸ் பண்ணலாம். ஹீ மைட் கம் டுடே சொன்னால் வர்றதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. அந்த இடத்துல வந்து ஹீ மைட் கம் டுடேன்னு நம்ம சொல்ல முடியும். அடுத்து பார்த்திங்கன்னா யூ டேஷ் ஃபாலோ த டிராஃபிக் ரூல்ஸ் ரெகுலேஷன், அது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த டிட்டர்மினேஷன் இருக்கிறதுனால மஸ்ட் யூஸ் பண்ணலாம். ஸோ யூ மஸ்ட் ஃபாலோ த டிராஃபிக் ரூல்ஸ். ஓகேங்களா. அடுத்து வந்து ஹீ டேஷ் ப்ளே த மேட்ச், வில்லிங்னஸ் இருக்குது, அவர் மேட்ச் விளையாட விரும்புகிறார், விளையாடுவார் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் ஃப்யூச்சரில் நடக்கிறதுனால ஹீ வில் ப்ளே த மேட்ச்னு சொல்லிடலாம். ஹீ வில் ப்ளே த மேட்ச். அடுத்து பார்த்திங்கன்னா யூ டேஷ் நாட் வேஸ்ட் டைம் ஆன் இட், நெசசிட்டி, அதாவது இதில் வந்து நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, டைம் வேஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, தேவையில்லை. ஸோ இந்த மாதிரி அர்த்தத்துலாம் வர்றதுனால நீட் அப்படின்ற மாடல் ஆக்ஸிலரி வெர்ப் யூஸ் பண்ணலாம். ஸோ யூ நீட் நாட் வேஸ்ட் டைம் ஆன் இட், யூ நீட் நாட் வேஸ்ட் டைம் ஆன் இட். Had the doctor come in time, he dash have saved the patient. டாக்டர் டைமுக்கு வந்திருந்தால் பேஷண்ட்டை அவர் காப்பாற்றிருக்க முடியும் இல்லையா. அப்போ வந்து இது ப்ராபபிலிட்டி தான், காப்பாற்றிருப்பாரா தெரியாது, இப்போ காப்பாற்றிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்தது. அப்போது என்ன சொல்லலாம், had the doctor come in time, he would have saved the patient. ஏன்னா ஃப்யூச்சரில் நடக்கிறது வில்லுனா நிச்சயமாக காப்பாற்றிருப்பார்னு அர்த்தம். இப்போ அது கொஞ்சம் சந்தேகமாக இருக்கிறதுனால நம்ம விட்டு போடுறோம். Had the doctor come in time, he would have saved the patient. ஓகே. ஸோ இந்த மாதிரியான எக்ஸாம்பிள்ஸ் மறுபடியும் நம்ம வந்து மாடல் வேர்ப்ஸ் பற்றி பார்த்துருக்கோம். ஸோ பேசிக்கலாக மாடல் வேர்ப்ஸ் வந்துட்டு எப்படி யூஸ் பண்ணலாம், எங்கே யூஸ் பண்ணலாம், எந்த சுச்சுவேஷனில் யூஸ் பண்ணால் ரொம்ப அப்ராப்ரியேட்டாக கரெக்டாக இருக்கும் அப்படின்றதுக்கு இந்த எக்ஸசைஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாட் only ஃபார் தட், திஸ் இஸ் an exercise I have taken from Tamil Nadu Class 12 English syllabus, and this could be useful for 12th standard students also. Anyway, I think this video would have been beneficial to you. If you like this video, like, share, comment, subscribe, click the bell icon. Support me, encourage me and motivate me for all my efforts. Till we meet again, take care, bye bye, thank you.